வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, தன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் மற்றவரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக கொண்டவர் நீங்கள். அதிலும் உங்கள் சுற்றமும் சூழமும் எப்படியும் நன்மையோடு இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையிலே செல்வமும் வளமும் எப்பவுமே தொடர்ந்து வர வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். அதனால் தானோ என்னவோ உங்களுக்கு அடுத்தவனை பற்றி யோசிச்சே நீங்கள் டயர்டாயிருக்கீங்க. இந்த டயர்ஸமை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி தான் சுக்கிர பகவானும் தன்னுடைய நேரடி பார்வையாக வைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஏற்கனவே என்னை அடிஷ்னலாக சிக் பண்ணிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் 8ஆம் இடத்துல தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிற சூரியனும் இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் இந்த சூரியன் மட்டும் 17ஆம் தேதி கடகராசிக்குள்ள 9ஆம் இடத்துக்கு போகிறார். மழை விட்டும் தூவானம் போல அப்படிங்கிற மாதிரி உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிச்சிடும், ஆனால் தேவையற்ற பயங்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேஷனாக தெரியுது. 9ஆம் இடத்துல ஒரு நல்லவர் இருக்கிறார் அப்படின்னா புதன் இருக்கிறாரு. அவர் வக்ரகதியில் இருந்தாலும் எப்படியானும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை புத்தி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் செவ்வாய் தன் பார்வையாலே அந்த மேக்கப் பண்ணுற மாதிரி உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கறதுனால ஓகேங்க, எப்படியா இருந்தாலும் எப்படியாவது சமாளிச்சிடலாங்க விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மைண்ட் ஓடிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது. குரு தன்னுடைய நேரடி பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே பண வரவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற வச்சுக்கலாம். அந்த எண்ணங்களினால பொருள் வரவுக்கு தடை இல்லை. சந்திர பகவான் இந்த வாரத்தில் அவிட்ட நட்சத்திரத்திலேருந்து மேஷ ராசி வரைக்கும் போக போகிறார், மகரத்திலிருந்து. அப்படி போகக்கூடிய காலகட்டங்களிலே சில நாட்களிலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் பல நாட்களிலே தடை மெதுவாகத்தான் செய்யும். அதாவது வேகமாக போகிறதுக்கான எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும் மெதுவாக தான் வண்டி போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ரொம்ப ஸ்பீடாக எந்த விஷயம் பண்ண வேண்டாம். முக்கியமாக ஸ்பெக்குலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் கையை வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதேபோல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லையும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சு நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம் வேண்டாம். மண் மனை வாகனங்கள் போன்றவற்றை கொடுத்து வாங்கிறது போன்ற எண்ணங்கள் இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்தீங்களா நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு எந்த காரியம் செய்யும்போது பதறின காரியம் சிதறிவிடும் அப்படிங்கிறத மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே கடன் அழிவதற்கான நல்ல ஒரு உபாயமாக சங்கடகர சதுர்த்தி இருப்பதனாலே அன்றைய நாளிலே கடன் தொகையை ஒரு பங்காவது நீங்கள் கொடுத்து குறைப்பீர்களானால் கடன் மலபலன் குறைஞ்சிரும். மழை போல் வந்தது பனி போல் விலகிவிடும் என்பதை புரிந்து கொண்டால் நல்லது நடக்கும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் உங்கள் வாழ்க்கையிலே கடனற்ற ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.